நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். தாயின் கருவில் நான் உருவாகும் போதே நம்மை தேவனுக்கென்று பிரித்தெடுத்த தேவாதி தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அந்த கர்த்தர் அவரை ஆராதிக்கிற, அவரை முழு உள்ளத்தோடு நேசிக்கிற, அவருடைய சமூகத்தை எப்போதும் தேடுகிற, அவருடைய ஜீவ வார்த்தையின்படி அனுதினம் நடக்க தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் செய்யும் உயர்ந்த விசேஷித்த உபகாரம் என்ன என்பதை ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனத்தில் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். எத்தனை மகத்துவமுள்ள ஒரு வழிநடத்தலை தேவன் நமக்கு தருகிறார். ஒவ்வொரு பெற்றோரும் கரடுமுரடான பாதையில் தன் பிள்ளைகளை தன் கைகளில் தூக்கி வைத்துக் கொள்வார்கள். பசும் புல்லுள்ள இடங்களில் பிள்ளைகளை நடக்க விடுவார்கள். அதுபோலவே தாயின் கருவில் உருவாகும் போதே நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். வறட்சியான காலத்திலும் கூட நம்மை தேவன் திருப்தியாக்கி ஆசீர்வாதங்களால் நமது முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க வைக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, வறண்டு பூமியாக இருந்த நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தாவி எனும் நீர்ப்பாய்ச்சலை தேவன் ஊற்றி செழிப்புள்ளதாக மாற்றி ஆயிரமாயிரமான ஜாதி ஜனங்கள் எல்லோரும் அந்த செழிப்பை கண்டு தேவாதி தேவனை மகிமைப்படுத்த முடியும். அவரே மெய்யான தேவன் என்பதை நமது செழிப்பை கண்டு எல்லோரும் அறிய முடியும். கர்த்தர் செய்து விடுகிறார். அது எத்தனை மகிமை அல்லவா! அப்பா தகப்பனே, என்னை தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்தவரே, என்னை ரட்சித்தவரே, என்னை தேடி வந்த இம்மானுவேலனான என் ஆண்டவராகிய இயேசுவே, நித்தமும் என்னை நடத்துகிற தயவுக்காய் கோடி நன்றி. இதுவரை நடத்தியவர் இனியும் எங்கள் வாழ்நாளெல்லாம் நடத்துகிறவராய் இருக்கிறீர். நீர்ப்பாய்ச்சலான ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறீரே. எங்களை பசும்புல் ஆசீர்வாதத்தோடு கூட, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு கூட எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சந்ததியை உயர்த்துகிறீரே. உமக்கு கோடி கோடி நன்றி என்று சொல்லி நித்தமும் தேவன் நம்மை நடத்த நம்மை முற்ற முடியுமாய் அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, நீர் பிரித்தெடுக்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ரட்சித்து நித்தமும் நடத்தும் தாயும் தகப்பனும் உள்ள தேவனாயிருக்கிறீர். உமக்கு கோடி நன்றி. அவர்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறீர். உமக்கு கோடி நன்றி. வறண்ட நிலம் போல இருந்த அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை பரிசுத்தாவியான தண்ணீரை பாய்ச்சி செழிப்புள்ளதாக மாற்றுகிறீர். எல்லோரும் கண்டு ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் உம்மை நேசிக்கிற உம்முடைய ஜனத்தை செழிப்புள்ள சந்ததியாய் மாற்றுகிற தயவுக்காய் நன்றி. உமக்கே என்றென்றும் மகிமை. உம்முடைய பலத்த கரத்தில் எங்கள் எல்லோரையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.